கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையிலெடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்கு உரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நீராயன் காலடிகளை கழுவப் போகிறீர். அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். சீமோன் பேதுருவிடம் அவர் வந்த போது பேதுரு அவரை நோக்கி கூறினார், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர்? அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர்? அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அவரில் அக்களித்திடுவோம் யாம், அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். வாழும் இறைவனுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்
போதினிலே மனத்தில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். தீய சச்சரவுகள் ஒழிந்திடுக, பிணக்குகள் எல்லாம் மறைந்திடுக. நமது நடுவில் நம் இறைவன் கிறிஸ்து ஆண்டவர் இருந்திடுக. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். பேறு பெற்றோரின் கூட்டத்திலே நாமும் ஒன்றாய் சேர்ந்து மனம் மகிழ்ந்து கிறிஸ்து இறைவானின் மாட்சி திருமுகம் காண்போமே. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். முடிவில்லாமல் என்றென்றும் ஊழி காலம் அனைத்திற்கும் அளவில்லாத மாண்புடைய பேரானந்தம் இதுவேயாம். ஆமென். பாடுவாய் என்னாவே மாண்புமிக்க உடலின் மறை பொருளை, பாரின் அரசர் சீருயர்ந்த பயிற்றுதித்த கனியவர் தம் பூதலத்தை மீட்கச் சிந்தும் விலை மதிப்பில்லாதுயர்ந்த தூயரத்த மறை பொருளை இந்த நாவே பாடுவாயே. அவர் நமக்காய் அளிக்கப்படவே மாசில்லாத கண்ணி நின்று நமக்கென்றே பிறக்கலானார். அவளி மீதில் அவர் வரிந்து அரிய தூய வார்த்தையான வித்து அதனை விதைத்த பின்னர் உலக வாழ்வின் நாளை மிகவே வியக்கும் முறையில் முடிக்கலானார். இறுதி உணவை அருந்த இரவில் சகோதரர்கள் யாவரோடும் அவர் அமர்ந்து நியமனத்தின் உணவை உண்டு நியமனங்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின்னர் 12 சீடருக்கு தம்மை தாமே தூய உணவாய் தம் கையாலே அருளினாரே. ஊனுருவான வார்த்தையானவர் வார்த்தையாலே உண்மை அப்பம் அதனை உடலாய் மாற்றினாரே. ரசமும் கிறிஸ்து இரத்தமாகும் மாற்றம் இது நம் மனித அறிவை முற்றிலும் கடந்ததெனினும் நேர்மை உள்ளம் உறுதி கொள்ள உண்மை நம்பிக்கை ஒன்றே போதும். மாண்புயர் இவ்வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையா
மாட்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி